வணக்கம். அவான்ஸ் டிவி 32 இன்ச்சு டிஸ்பிளே உடஞ்சிடுது. இதுக்கு புது டிஸ்பிளே விஓ பேனல் போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் எல்இடிஎஸ் கேபிள். இதுக்கு விஓ பேனல் டிஸ்பிளே கொலிவிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா புது டிஸ்பிளே விஓ பேனல் டிஸ்பிளே அவான்ஸ் டிவிக்கு வச்சாச்சு. ஏற்கனவே சிங்கிள் கோப் பேனல்லாம் இருந்தது. ஆனால் அந்த பேனலுக்கும் இந்த பேனலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாண்டா சைட்டில் படியையில் உள்ளுக்குள்ளே அதே போல் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நூல்கணம் வடிலான் வந்து நிற்கிது. மற்ற எல்லா சைட்டும் சரியாக இருக்குது. இஞ்சால சைட் பிரேமுக்குள்ளே படிஞ்சிட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பிரேமுக்குள்ளே படிஞ்சிடுது. மற்ற பக்கம் பிரேமுக்குள்ளே படிக்கலை. இப்படி படிக்காமல் டிஸ்பிளே வச்சு கொழுவக்கூடாது, உடைஞ்சிடும். டிஸ்பிளே வெளியில் எடுத்துட்டு இல்லை டிஸ்பிளே எடுத்தாச்சு. இந்த 4 பக்கம் மூளைக்கும் ரப்பர் மாதிரி வச்சிருக்குது. இந்த ரப்பரில் மெல்லிதா 4 பக்கம் மூலையில் வெட்ட வேணும். வெட்டினா தான் உள்ளுக்குள்ளே படிக்கும், இல்லைன்னா தண்டி கொண்டிக்கும். 4 சைட்டும் வெட்டலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வெட்டியாச்சு. எந்தவித தடிப்பும் இல்லாமல் சரியான இதில் வெட்டணும். இதே போல் 4 பக்கமும் வெட்டலாம். 4 பக்கம் மூளையும் வெட்டியாச்சு. இப்போ டிஸ்பிளே தூக்கி வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வச்சாச்சு. 4 மூலையும் வெட்டினதால் டிஸ்பிளே வந்து இந்த ரவருக்குள்ளே படிஞ்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் மற்ற பக்கம் இந்த ரப்பருக்குள்ளே படிக்கணும். ஏன்னா மேல் பக்கம் கவர் கொழுவைக்குள்ள அமர்த்து படிச்சுன்னா டிஸ்பிளே உடைஞ்சிடும். மேல் பக்கம் கவரை கொழுவிட்டு ஏன்னா மேல் பக்கம் கவர் ஃபுல்லாக கொழுவியாச்சு. ரிவான் கொழுவியாச்சு. அதே போல் டீகான் போர்ட் சைனீஸ் பேனலுக்கு வந்தது. இந்த எல்இடிஎஸ் கேபிள் கொழுவே இல்லாது. இதுக்கு பதிலாக வேறு எல்இடிஎஸ் கேபிள்.
கொழுவியாச்சு. அதே போல் இதை கலாட்டிக்கிட்டு இதில் மாக்கிருக்கிற வேறு அதே போல் மதவோடலையும் மார்க் இருக்குது. மாறி ப்ளஸ் மைனஸ் மாறி கொடுக்கக்கூடாது. டிகான் போட் பழுதாயிரம். கொழுவியாச்சு. டிகான் போட்ட இந்த ஸ்க்ரூவை கலாட்டிட்டு ஆடுபடாமல் போட்டணும். எல்லாம் பூட்டியாச்சு. டிவியை ஆன் பண்ணிட்டு பார்க்கலாம் ஸ்க்ரீனை. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பூட்டியாச்சு. டிவி ஆன் பண்ணலாம். டிவி ஒன் ஆகிட்டுது. இதில் ரிமோட்டில் மெனு பட்டன் அமர்த்திட்டு இதில் பார்த்தீங்கன்னா டிவி தலைகள் நிற்கிது ஸ்க்ரீன். அதே நேரத்தில் இதில் பார்த்தீங்கன்னா சேனல் சர்ச் பண்ணுற இதெல்லாம் இழுவட்டமாக ஒன்றும் தெரியலை. பிக்சர் அதாவது மேப்பிங் பிக்சர்ன்னு சொல்கிறது எழுத்துக்கள் ஒன்றும் தெரியலை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பிக்சர் எல்லாம் இழுவாடுது. மேப்பிங் பிக்சர் அதாவது அவான்ஸ் டிவிக்கும் சேரும், கொங்கா டிவிக்கும் சேரும். இந்த ரிமோட்டில் அதால் இந்த டிவியோட சர்வீஸ் மோட் எடுத்து செக் பண்ண போகிறோம். இந்த ரிமோட்டில் இன்புட் கீ என்று இருக்கிறது. இந்த கீ அமர்த்திட்டு இதில் இன்புட் கீ அமர்த்திட்டோம். 2580 அதாவது இன்புட் கீ 2580. இருபத்தஞ்சு 80 இன்புட் கீ 2580 அமர்த்த இந்த அவான்ஸ் டிவியோட சர்வீஸ் மோட். இதில் பார்த்தீங்கன்னாடா இதனுடைய ஃபங்க்ஷன் வந்துருக்குது. அதாவது சர்வீஸ் மோட்டோட ஃபேக்ட்ரி செட்டிங் அண்டு இதில் போய் ஸ்பெஷல் செட்டிங்னு சொல்லி ஒரு செட்டிங் ஒன்று இருக்குது. இதுதான் ஸ்பெஷல் செட்டிங். இதுக்கு போய் ரிமோட்டோட ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா இதில் பார்த்தீங்களாண்டா பேனல் கண்ட்ரோலர் ஒன்று இருக்குது. இந்த செட்டிங்குக்கு கொண்டு வந்துட்டு ஓகே கொடுத்தா இதில் பேனல் கண்ட்ரோலரில் இதில் பார்த்தீங்களாண்டா பேனல் செலக்டர் ஒன்று இருக்குது. இந்த பேனல் செலக்டரில் தான் நாங்கள் இந்த பிக்சர் மேப்பிங் மாற்ற போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே கொடுக்குறோம். திருப்பி சேனல் சைட் பட்டனை மாற்றி மாத்திரம் முதலாந்திரம், ரெண்டாந்திரம், 3, 4, 5 அஞ்சாவது தரம் மாற்றின உடனே சரியாயிடுது. இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டோம். டிவியை திருப்பி பவர் அனுப்பாட்டிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிவி இப்போ லோ எல்லாம் சரியாக வந்துடுது. மேப்பிங் பிரச்சனை இருந்தது சரியாக வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா
இப்போ திருப்பி இன்புட் கீ அமர்த்திட்டு ஏன்டா ஸ்க்ரீன் தலகுல அணைக்குது, படமெல்லாம் தலகுலாக வருது. திருப்பி இன்புட் கீ அமர்த்திட்டு 2580 அமர்த்திட்டு அதே இதில் ஸ்பெஷல் செட்டிங்கில் போய் ஓகே கொடுத்துட்டு அதே இதில் பெனல் கண்ட்ரோலரில் போய் ஓகே கொடுக்குறோம். ஓகே எடுத்துட்டு இதில் பார்த்தீங்களாண்டா மிரர் எனேபிளான் இருக்குது. இதை ஒன்றில் இருக்குது. அது இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் இருக்குது. அது ஆஃப் பண்ணி விட்டீங்களாண்டா ஸ்க்ரீன் சரியாகிடும். இப்போ வெளியில் பேக் பண்ணி வெளியில் வந்துட்டு மெனுவை அமர்த்தி தான் வெளியில் வரணும். கடைசி ஆக்சர் இதில் பார்த்தீங்கன்னா சரி. இதில் பார்த்தீங்கன்னா டிவி சரியாகிடுது. திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு டிவி ஆன் பண்ணியாச்சு. நன்றி, வணக்கம்.